பிரம்மாண்டமான கதவு, அந்த கதவுல அந்த சின்ன வாசல், இது வழியா நம்ம உள்ள போறோம். அது இல்லாம அங்க பாருங்களேன், அங்க பாருங்க ப்ரோ, பாண்டியர் சின்னம், பெருந்தேவி தாயார். இந்த ஒயிட் ஆங்கிள் இந்த கிழக்கு கோபுரம் செம்மையா இருக்கு. அழகு அழகு அழகு. அது எப்படி டேலி பண்ணா எல்லாம் வரதர் தான். அவர் மேல நாங்க வரட்டை போட்டு தூக்குறது தான். அவர் பார்த்து பாருன்ற ஒரு இதுதான். வாவ், எவ்வளோ அழகா இருக்கு பாத்தீங்களா. திருபுவன சக்கர இது குலோத்துங்க சோழ தேவர்க்கு. காஞ்சிபுரம் திரு அத்தியூர் நின்றருளிய அருளாள பெருமாள் கோயில். இங்க பாருங்களேன், ஒரு ராஜமுத்திரை பக்கத்துல. மக்களுக்கு தெரியல இது ராஜமுத்திரை, இதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு அப்படின்னு. ஆனா அவங்க பக்கத்துல பாருங்க, இதை எச்சலைய போட்டிருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கணேஷ் ராகவ். அண்ட் நம்ம கூட இன்னைக்கு நம்ம காஞ்சி பார்த்திபன் ப்ரோ இருக்காரு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு அற்புதமான இடத்துக்கு போக போகிறோம். எங்கே போக போகிறோன்னா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போக போகிறோம். ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ் எனக்கு. நம்மளுடைய சேனல் அந்த அத்திவரதர் 48 நாட்கள்ல இருந்து தான் அப்படியே ஒரு படிப்படியாக ஒரு வழி கிடைச்சி இப்படி பண்ணலான்னு தெரிஞ்சு அதுக்கப்புறமா கோயில்களுக்கெல்லாம் பயணம் பண்ணி இந்த ஒரு ஸ்டேஜில் நிற்கிறோம். ஸோ அந்த கோயிலுக்கு மீண்டும் நம்ம போக போகிறோம். ஏன் இன்னைக்கு போக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரம்மோற்சவம் தொடங்கியிருக்கு. இன்னைக்கு தான் கொடியேறிச்சு. இன்னைக்கு தான் கொடியேறிச்சு. ஆமாம், இன்னைக்கு தான் கொடியேறி திருவிழா தொடங்கியிருக்கு. போயிட்டு கோயில் எப்படி இருக்குது திருவிழா நேரங்களில் வித்தியாசமான என்னென்ன விஷயங்கள்லாம் கோயிலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய தகவல்கள், கோயில் பற்றியான தகவல்கள், அதுக்கப்புறமா இப்போ என்னென்னலாம் இருக்குன்ற நிறைய விவரங்கள் இந்த காணொலியில் இருக்க போது ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். வாங்க கோயிலுக்கு போகலாம். இந்த காணொலியில் வரதராஜ பெருமாள் கோயில் பற்றியான நிறைய பேர் பேசாத, நிறைய பேர் காட்டாத பல அற்புதமான விஷயங்களை இந்த காணொலியில் பதிவு பண்ணியிருக்கோம். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக இது ஒரு அற்புதமான அனுபவமாக உங்களுக்கு இருக்குங்க. இந்த காணொலி மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பல கோயில்களுக்கு போய் நாடு முழுக்க பயணம் பண்ணி பல கோயில்களுக்கு போய் நம்ம பல பதிவுகளை கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி பதிவுகளை நம்ம தொடர்ந்து பதிவு பண்ண நமக்கு உறுதுணையாக இருக்க தேங்க்ஸ் பட்டன் மூலயமா நீங்கள் சப்போர்ட் பண்ணலாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணலாங்க. இப்படி சப்போர்ட் பண்ணுறது மூலயமா இன்னும் இந்த மாதிரியான அற்புதமான தகவல்களை நம்மளால் தேடி கொடுக்க முடியுங்க. இப்போ இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள், நிறைய பேருக்கு பகிரவும் செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் இந்த கோயிலுக்கு பார்த்து அந்த அனுபவத்தை பெறுங்க. இப்போ நம்ம கோயிலுக்கு போகலாம் வாங்க. வந்துட்டோங்க. என்ன கதவு மூடி இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது கிழக்கு கோபுரம். இது வழியாக தான் நம்ம அத்திவரதர் தரிசனத்துக்கு வழக்கமாக போயிட்டு இருந்தோம். அந்த கிழக்கு கோபுரமானது ரெகுலராக மூடி தாங்க இருக்கும். இந்த பிரம்மோற்சவ நேரத்தப்போ மட்டும் இங்கே இந்த சின்ன வாசல் திறந்துருக்கும். இந்த வழியாக போகலாம். சரி, இதை நான் உங்களுக்கு காட்டலான்றதுக்காக இப்படி வந்திருக்கோம். ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஞாபகங்கள் இந்த கிழக்கு கோபுரம். இந்த மேற்கு கோபுரம் வழியாக தான் ரெகுலராக வரா மாதிரி இருக்கும். சுவாமியும் இங்கே மேற்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் அற்புதமாக இருப்பார். நம்ம உள்ளே போகலாம். இப்போது பிரம்மாண்டமான கோபுரம். இந்த கோபுரம் தான் உயரத்துலேயும் அதிகமாக இருக்கும். கிழக்கு கோபுரம் தான். போகலாம் நம்ம. இங்கே பாருங்கள், இங்கே கோபுர சுவரில் விஜயநகரா அந்த பேரரசோடைய அந்த சிம்பிள் இருக்குது பாருங்கள். இதுக்கு என்ன இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குங்க. இது என்னன்னா, அந்த வாராகம்ன்றது சுவாமியை குறிக்குது, இறைவனை குறிக்குது. அது பெருமாளாக எடுத்துக்கலாம். சூரியன் சந்திரன் இருக்கிற வரைக்கும் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, வால், அது விஜயநகர பேரரசு அவங்களுடைய அந்த ஆட்சின்றது இருக்கும்ன்றதை குறிக்கிற விதமாக இந்த சிம்பிளானது இருக்குங்க. இதுதான் விஜயநகர பேரரசுடைய அந்த ஒரு சிம்பிள். காஞ்சிபுரத்துலேயும் எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெரிய ஒரு சிம்பிள்னு நினைக்கிறேன். அப்படிதானே ப்ரோ? இங்கே தான் பெருசாக இருக்குது. மீதி இடத்துலாம் ஒரு சின்ன சின்ன தூணில் இருக்கும். இங்கேயுமே நிறைய தூணில் இருக்குது. குளத்து பக்கத்தில் இருக்குது. ஏகாம்பரநாதர் கோயிலுமே இருக்குது. பட் இவ்வளோ பெரிய ஹைட்டில் பெருசாக இதுதான் எனக்கு தெரிஞ்சு பெரிய இதுதாங்க இருக்குது. நம்ம உள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தசாவதாரம் அப்படியே இருக்கா மாதிரி இருக்குது பாருங்கள். அது இல்லாமல் அங்கே பாருங்களேன், அங்கே பாருங்க ப்ரோ, பாண்டியர் சின்னம் நடுவில் செண்டு. செண்டோட மீன் செண்டு இருக்குது.
மேபி இந்த கோபுரம் வந்து பாண்டியர் காலகட்டத்துல கட்டப்பட்டு விஜயநகர பேரரசு காலகட்டத்துல ஏன்னா பாண்டியரோட ஒரு கல்வெட்டு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கோபுரம் அந்த மேற்கு கோபுரத்துல ஒரு இடத்துல வந்து பாண்டியரோட ஒரு கல்வெட்டு இருக்கு. மேபி அவங்க கோயில் அவங்க பீரியட்ல கட்டப்பட்டு அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அது விஜயநகர் பீரியட்ல முடிச்சிருக்கலாம். அதே மாதிரி பாருங்களேன், இங்க திருவிக்கிரம பெருமாள் வந்து கண்டிப்பா அந்த காலகட்டத்துல இப்போ இருக்கிற உலகளந்த பெருமாள் இப்படிதான் இருப்பாரு. ஆமா. ஆனா இவரை மாதிரி வந்து எங்கேயும் காமிச்சிருக்க மாட்டாங்க நிறைய இடத்துல. சவுத்துல மத்தபடி மத்த இதுலாம் கார்விங்ஸ்ல பெருமாள் கோயில தான் அவ்வளவு பெருசா பெரிய வெர்ஷனா இதே மாதிரி காமிச்சிருக்காங்க. சோ இப்போ இருக்கிற அந்த பெருமாளுடைய சுதை சிற்பம் அப்பவே இருந்திருக்குன்றது நம்ம அதோட மினியேச்சர் தான் இது. ஆமா, சூப்பரா இருக்குங்க. இங்க பாருங்க பாண்டியர் சின்னம் பாருங்க, மீன் 2 மீன், அதுக்கப்புறம் செண்டு. நான் இப்ப ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த பக்கத்துலயும் இருக்குங்க, இந்த பக்கத்துலயும் அந்த விஜயநகர சிம்பிள் ரொம்ப கிளியரா இருக்கு, பெருசா இருக்கு. பிரம்மாண்டமான கதவு, அந்த கதவுல அந்த சின்ன வாசல், இது வழியா நம்ம உள்ள போறோம். இந்த வாய்ப்பு வந்து நமக்கு பிரம்மோற்சவ காலகட்டத்தில் மட்டும்தான் கிடைக்கும். வாங்க. வாவ், அருமையா இருக்கு. இங்க பாருங்க, கோபுரம் உள்ள வந்த உடனே வந்து நமக்கு சீலிங்ல வந்து மேபி வந்து கிருஷ்ண லீலை மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் அவருடைய. ஆமாம், கிருஷ்ண லீலை தான். இங்கே பாருங்க, இந்த வெண்ணெய் தின்ற அந்த இது அதெல்லாம் இருக்கு. அதுக்கு அப்படியே செகண்ட் ரோல வந்து வீரதீர செயல்கள்னு நினைக்கிறேன். ஆமாம், நிறைய வீரதீர செயல்கள்லாம் இருக்கு. இந்த பக்கத்தில் பாருங்களேன், இவங்கெல்லாம் அந்த அந்த இது சடம் எரி தழல் மாதிரி இருக்கு பாருங்களா, அந்த தலை தானே தலை. அது மேபி சிவன் கோயில்கள்ல தான் நம்ம பார்த்துருப்போம். பெருமாள் கோயில்கள்ல இவங்க யாரா இருப்பாங்க? ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. தெரியுதுங்களா உங்களுக்கு? கிருஷ்ண லீலை மாதிரி அந்த நாரை வதம், குதிரை வதம் அதெல்லாம் இருக்க மாதிரி இருக்கு பாருங்க. நல்லா இருக்கு. இங்க பாருங்க ப்ரோ, இங்க ஒருத்தர் டெலஸ்கோப் வச்சு பாக்குற மாதிரி இருக்கு. எந்த இடத்துல சொல்லுங்க? இங்க பாருங்க, இவரு இந்த அந்த இது மாதிரி இந்த சைடுல ரைட் சைடுல தான் யானை மேல வராரா? அதுக்கப்புறமா ஒருத்தர் அது குடிக்கிறாரா இல்ல ஈட்டி மாதிரி ஒண்ணு வச்சுட்டு ஒருத்தர் இருக்காரு, அதுக்கு பக்கத்துல தானே சொல்றீங்க? ஆமா, பக்கத்துல குடிக்கிறாங்களோ ஏதோ. இல்ல சார், இந்த போர்ல முழக்கம் இது பண்றதுக்கு அது கூட அதுதான் ப்ரோ, அதுதான் வேற எதுவும் கிடையாது. நீங்க டெலஸ்கோப்லாம் நான் சும்மா சொன்னேங்க. எனக்கு மைண்ட் வேற எங்கேயோ போகுது. இங்க பாருங்க, வாவ், பெருந்தேவி தாயார் அப்படியே சூப்பரா அம்சமா இருக்காங்க கோபுர மேல் கூரையில. செம அழகுங்க. இங்க பாருங்க, இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணருடைய லீலைகள் இருக்கு. இங்க ப்ராமினண்டா புடைப்பு சிற்பமாவே பாண்டியர்களுடைய சின்னம் இருக்கு. பக்கத்துல அங்க விஜயநகர் சின்னமும் இருக்கு. அங்கேயும் அந்த இடத்துல விஜயநகர சின்னம் இருக்கு. ஆனா பாருங்களேன், ஒரே இடத்துல பாண்டியர்கள் தான் வச்சிருக்காங்க, விஜயநகர் தான் வச்சிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பா 2 பெரிய வீட்லயுமே நடந்திருக்கு இந்த கோவில், இந்த கோபுரத்தோட கன்ஸ்ட்ரக்ஷன். ஆனா ஒரு நல்ல விஷயம் பாருங்களேன், அந்த விஜயநகர பீரியட்ல இப்போ பாண்டியர்களுக்கு அப்புறமா தான் விஜயநகரா வந்திருக்காங்க. அதை அழிக்காம விட்டுருக்காங்க பாருங்க. ஆமா, நிறைய இருக்கு ப்ரோ. நம்ம கைலாசநாதர் கோயில்லையும் இவரோட கல்வெட்டு, விக்ரமாதித்தனோட கல்வெட்டு, அவர் வந்து இங்க பதாமில இருந்து இங்க இருந்த நரசிம்மன் வந்து வதாபியை வந்து எரிச்சிருக்காரு. வதாபி கொண்டான்னு அவருக்கு பேரே இருக்கு. பட் இருந்தாலும் அவங்களோட கல்வெட்டு பகை வந்து சாளுக்கியாஸுக்கும் பல்லவர்களுக்கும் அவ்வளவு பெரிய பகை இருந்திருக்கு. இருந்தாலும் இவரோட கல்வெட்டுமே அங்க இருக்கும், அவரோட கல்வெட்டுமே நம்ம கைலாசநாதர் கோயில்ல இப்பவும் இருக்கு. அதெல்லாம் அழிக்காம வச்சிருக்கிறது ஒரு பெரிய விஷயம். அப்போ இருந்தே அந்த அரசியல் மாண்பு இருக்கு. இங்க பாருங்களா, வித்தியாசமான ஒரு சிம்பிள். இங்க ப்ரோ இது இருக்கு, மீன் சின்னம் இருக்கு. ஆமா, அது நடுவுல செண்டு இருக்கு.
பக்கத்துல சங்கு இருக்கு, கீழே ஒரு தேல் மாதிரி இருக்கு பாருங்களேன். அது இது பாண்டியர்கள் சின்னமா? பாண்டியர்கள் சின்ன மாதிரி இல்ல, இது வேற ஆமா, இது ஏதோ வேற மாதிரி இருக்கு. வேற மாதிரி இருக்கு. அது பாண்டியர்கள் சின்னம். அது ரெண்டு மீன் வந்து கிளியரா இருக்கு. இது பாருங்களேன், இது மீன் சின்னம், அதுக்கப்புறம் நடுவுல செண்டு, இது சங்கு. சங்கு வந்து இப்போ திருவனந்தபுரம் அந்த அரசர் இருக்கார்ல, அதுக்கு சிம்பிளா இருக்கு சங்கு. அப்ப தேல் தெரியல. இத பத்தி யாருக்குன்னா தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது புதிய கொலாபரேஷனா இருக்குமா? ஆமா, கொலாபரேஷன் மாதிரி இருக்கு இது. அதுக்கப்புறமா இந்த பக்கம் ஆச்சாரியார்கள் இருக்காங்க பாருங்க, அப்படியே வைஷ்ணவ ஆச்சாரியார்கள் எல்லாரும் இருக்காங்க. இந்த தாடி வச்சவரை கூரத்தாழ்வார்னு சொல்லிடலாம், அவருக்கு தான் தாடி வச்சிருப்பாரு வைஷ்ணவத்துல. அப்படியே எல்லாரும் இருக்காங்க. அற்புதம். பாருங்க, இந்த இடம்லாம் ஷெட்டு போட்டு சுத்தி 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 வந்த இடம். கண்டிப்பா கோயிலுக்கு வந்து இந்த வழியா வாங்க. இந்த பிரம்மோற்சவ நாட்கள்ல ஒரு புது வகையான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ப்ரோ, எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. இப்போ வந்து இந்த ஒரு ரூமரோ இல்லை ஒரு நிறைய பேர் கேள்விப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும், இந்த கிழக்கு கோபுரம் தான் வந்து ஃபர்ஸ்ட் மெயினான கோபுரமா இருக்க வேண்டியது, அதுக்கப்புறம் தான் அது மேபி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது வந்து பாக்குறதுக்கு வந்து ஹைட் வைஸுமே இது பெருசு, அதை விட நம்ம மெயின் என்ட்ரன்ஸை விட இது பெருசு. ஆமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? மேபி இருந்திருக்கலாம் ப்ரோ, மேபி இருந்திருக்கலாம். ஆனா கொடி சுவாமி வந்து மேற்கு பார்த்து தான் இருக்காரு. ஆமா, அது என்ன, மேபி இனிஷியலா ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல அந்த இது இருந்திருக்கலாம். பட் என்னன்னா கல்வெட்டுகள் எல்லாமே வந்து அந்த கோபுரத்துல தான் இருக்கு. இந்த கோபுரத்துல கல்வெட்டு எதுவுமே நம்ம பார்க்க முடியல. பட் இந்த கோபுரத்துல அரச முத்திரைகள் இருக்கு. சோ எது ஆக்சுவலான உண்மைனே தெரியல, சொல்ல முடியல. விளக்கம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த இது காமிச்சிடலாம். இதுதான் பொற்றாமரை குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கிறது வந்து அனந்த சரஸ் குளம். அதில் அத்திவரதர் இருக்கார். அந்த அத்திவரதர் குலத்தை வந்து அத்திவரதர் எடுக்கும்போது அதில் இருந்த மீன் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதில் தான் விட்டாங்க. இப்போது நம்ம ஊர் இருக்குல்ல ப்ரோ, நம்ம ஊர் வந்து அங்கே இருக்குது. ஓகே, மேற்கு நோக்கி தான் இருக்குது. இந்த கோயிலுக்கு மேற்கு நோக்கி தான் இருக்குது. சுவாமியும் ஊரை பார்த்த மாதிரி தான் இருக்கார். ஓகே, ஸோ ஊர்லேருந்து மக்கள் இப்படி சுற்றிக்கிட்டு இப்படி வருவாங்க. அங்க ஊர்ல இருந்து வரவங்க ஸ்ட்ரெயிட்டா வரணுன்றதுக்காக மேபி அது மெயின் வாசலா பாண்டியர்கள் ஆட்சி காலத்திலே இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க பாண்டியர் கல்வெட்டுமே இருக்கு, விஜயநகர பேரரசு அவங்களோட கல்வெட்டுமே கோபுரத்துல இருக்கு. ஆனா இதை ஏன் ஹைட்டா கட்டினாங்கன்னு தெரியல. அதுதான் புரியாத புதிரா இருக்கு. இங்க பாருங்க, இதுதான் புண்ணிய கோட்டி விமானம். இதுக்கு கீழே தான் சுவாமி இருக்காரு. ரொம்ப ஒரு இந்த வழியா வந்தது மன நிறைவா இருக்கு. அத்திவரதர் டைம்ல இந்த சைடு என்ட்ரன்ஸ்ல தான் நம்ம மோஸ்ட்லி வந்துட்டு இருப்போம். ஆமா, அதுதான் நான் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். உங்களுக்கு அந்த ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மெமரிஸ்லாம் அப்படியே ரீகால் ஆகிருக்கும். கரெக்டாக ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸ் ஆக போகுது. 19 இப்போ 7 இயர்ஸ் ஆக போகுது. இப்போ நடந்த மாதிரி தான் இருக்கு, டக்குன்னு போயிடுச்சு 7 இயர்ஸ். இதெல்லாம் கிளியர் பண்ணியிருந்தாங்க. ஒரு 7 இயர்ஸ்லேயே இந்த மாதிரியான இந்த செடி கொடி மரங்கள்லாம் வளர்ந்துருக்கு பாருங்களேன். ஆமாம், இங்கே செவரும் டேமேஜ் ஆகிருக்கு. சுடுது. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார் சன்னதி. ஆமாங்க, ஓகே. அது வந்து மணவாள மாமுனிகள், அதுக்கப்புறமா ஆழ்வார்கள் சன்னதி, அதெல்லாம் இந்த பிரகாரத்தில் தான் இருக்கும். எனக்கு இங்கே வரும்போது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குது. நாங்கள் வந்து இந்த மதுசோருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து கிரிக்கெட் விளையாடுவோம் சின்ன வயசில். ஸோ அங்கேருந்து தூக்கி எடுக்கிற பால்லாம் இங்கே வந்து விழுந்துரும். எப்படி எடுப்பீங்க? அது சில பால் போனது தான், அவ்வளோதான். ஓகே. பட் சில மோஸ்ட்லி போயிடும், அவ்வளோதான்.
இங்கே பாருங்க புதுசாக ஒரு சன்னதி இது, ஆனால் பழைய மண்டபமாக தான் இருக்கு. ஆனால் இப்போ புதுசாக புதுப்பிக்கிறாங்க. இருந்தது தான் பட் என்ன சன்னதினே தெரியல, புதுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த ஷெட்டெல்லாம் வந்து அந்த டைமில் பண்ணது, அத்தியாவசிய டைமில் பண்ணது. இது மணவாள மாமுனிகள் அவருடைய சன்னதி. அங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆழ்வார்கள். அதுக்கப்புறம் ராமானுஜர் சன்னதியும் அங்கே தான் இருக்குது. பெரிய கோயிலுங்க, 24 ஏக்கர் கோயில். உங்களுக்கு அது தெரியுமா ப்ரோ? அந்த 24 நம்பர் இந்த கோயில் தெரியும், அதை பற்றி 24 ஏக்கரு. அதுக்கப்புறமா 24 அடி மதில் சுவர். அதுக்கப்புறமா சுவாமி மேலே போய் படிக்கட்டு ஏறி பார்க்கலாம்ல, அதுவும் 24. ஸோ அந்த கரெக்டாக ஏன் 24 வச்சிருக்க? ஏதாவது சிக்னிஃபிகண்ட்? அது அந்த காயத்ரி மந்திரம் ஏதோ சொல்கிறாங்க அது. ஓகே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது கூட இருந்தது. இங்கே ராமானுஜர் மற்றும் ஆச்சாரியர்கள். என்னது அது பேசிட்டு வாங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மதில் சுவர் வந்து ஆக்சுவலாக வெளில இருந்து இப்போ அந்த நடுவில் அந்த பேட்ச் தெரியலனா அது அப்படியே மேலே அப்படியே கட்டின மாதிரி இருக்குது. அது உள்ளே எப்படி கட்டியிருக்காங்கன்றது அதை பார்த்தா தெரியுது பாருங்க. செங்கலாக வச்சுட்டு அது மேலே சுதை வந்து பூசிருக்காங்க. கோபுரம் மேலே இருக்கிற ஏரியா ஜூம் பண்ணி காமிச்சிருங்க, நான் காட்டுறேன். தெரியுதுங்களா? அப்போ அந்த செங்கல் எவ்வளோ மெல்லிசா இருந்திருக்கு பாருங்களேன். லேயர் வந்து சின்ன லேயர். ஏற்கனவே ஆக்சுவலாக இதை நான் வந்து எப்போ பார்த்தேன்னா ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சைடில் ஒரு பகுதி வந்து விழுந்துருச்சு. ஞாபகம் இருக்குங்களா? ஆமாம் ஞாபகம் இருக்கு. அப்போ வந்து அப்போ தான் இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஓகே, இப்படி தான் கட்டிருக்காங்கன்னு அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. ஓகே. இது ராமானுஜர் மற்றும் ஆழ்வார்கள் ஆச்சாரியார்கள் சன்னதி. இப்போ சுவாமி திரும்புகாலில் வந்திருப்பார். காலையில் இன்னைக்கு முதல் நாள் புறப்பாடு போயிட்டு வந்திருப்பார். மேபி நம்மளுக்கு வாய்ப்பு இருந்தால், லக்கு இருந்தால் சுவாமி தரிசனம் பண்ணலாம். இல்லை, நான் காலையில் எடுத்த ஃபுட்டேஜ் இருக்குது, உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். எடுத்தீங்களா? ஆனால் இப்படி போர்ட்ரேட்டில் எடுத்துருக்கேன். பரவாயில்ல, அது போட்டு விடலாம். இப்போ இருந்தால் பார்க்கலாம், இல்லை பார்க்க முடியலன்னா உங்ககிட்ட இருந்து வாங்கி. ஆனால் காலையில் ஒரு 10 மணிக்கா, ஆமாம் 9 மணிக்கெல்லாமே ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தார். அப்படியா? ஆமாம். ஆனால் வாகனம் வந்து இந்த இது என்ன சொல்கிறது, ஒரு எப்போ நீங்கள் எடுத்தீங்க? அப்போது காலையில் ஒரு 9 மணிக்கு. எங்கே எடுத்தீங்க? காந்தி ரோட்டில். ஓகே, அப்போனா எப்பயோ வந்துட்டு இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு நம்ம பார்ப்போமான்னு தெரியல. ஈவினிங் பார்க்கலாம். ஈவினிங் வந்து என்ன வாங்கணும்? ஹனுமந்த் இல்லை, என்ன வாங்கணும்னு தெரியல. சந்திரபிரபையோ சூரிய பிரபையோ இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இப்படி இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இது வழியெல்லாம் போய் அம்மா உள்ளே போய் சுவாமி தரிசனம் அத்தியாவசிய டைம் பண்ணோம். அந்த நாள் இங்கே ஞாபகம். மேற்கு கோபுரம் பின்னாடி ஒயிட் கலரில் இருக்கிறது. இங்கே தாங்க அந்த தாத்தா தேசிகர் சன்னதி. ஹாய் ப்ரோ, எப்படி ப்ரோ இருக்கீங்க? வீடியோவில் வரீங்களா? இவங்களாம் தான் இவங்களாம் தான் ஸ்ரீபாத தாங்கிகள். நம்ம பெருமாளை வந்து சுமந்து கொண்டு எங்கே ப்ரோ? சிங்கேரி. ஓகே, சிங்க பெருமாள் கோயில். இவர் திருவள்ளூர். சூப்பர் ப்ரோ, சூப்பர். நீங்கள் உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். இவங்க தாங்க பெரிய காரியம் பண்ணுறாங்க. ஓகே சரி ப்ரோ, சரி சார். ஒரே நிமிஷம் மைக்கில் பேசலாம். உங்கள் பேர் ப்ரோ? என்னோட பேர் பூபதி. திருவள்ளூர் ஸ்ரீபாதம் ஸ்ரீ வீர வைத்திய தேவஸ்தானம். ஓகே, அவரு? நான் சிங்கப்பெருமாள் கோயில் ஸ்ரீ பாட்லாத்திரி நரசிம்ம பெருமாள் திருக்கோயில். ஓகே அங்கே சிங்கை ஸ்ரீபாதம் வந்து. ஓகே ப்ரோ, வாழ்த்துக்கள் ப்ரோ. பெரிய காரியம் பண்ணுறீங்க பெருமாளுக்காக. அதுவும் இல்லை ப்ரோ, எல்லாமே எனக்கு உங்ககிட்ட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கணும்னு. மற்ற கோயிலெலாம் விட இங்கே டிஸ்டன்ஸ் அதிகம்ல, அது எப்படி டேலி பண்ணுறீங்க? அது எப்படி உங்களுக்கு இருக்கு? அது எப்படி டேலி பண்ணா எல்லாம் வரதர் தான். அவர் மேலே நாங்கள் வரட்டை போட்டு தூக்குறது தான். அவர் பார்த்துப்பாருன்ற ஒரு இதுதான். மிச்சத்தில் டிஸ்டன்ஸ் கம்மி.
அங்கே கஷ்டம் தெரிஞ்சாலும் உடனே எங்களுக்கு தெரியும். ஆனால் வரதரை பார்த்துட்டு டிஸ்டன்ஸ் அதிகம், இங்கே மட்டும் தான் அதிகம். ஆனால் எங்களுக்கு அந்த கலைப்பு தெரியாது. ஓகே மாற்றி மாற்றி நாங்கள் ஆமாம் அவரு சந்தோஷமாக வரும்போது நாங்களும் அவரை பார்த்து நாங்கள் சந்தோஷமாக கத்தி கூச்சல் போட்டு ஜாலியாக வரதுனால தான். சூப்பர் ப்ரோ. வாழ்த்துக்கள் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே ப்ரோ. ஓகே, இதுதாங்க சிம்ம வாகனம். இப்போ இந்த இடத்துல இருந்து தான், இந்த வாகன மண்டபத்தில் இருந்து தான் தாத்தா தேசிக சன்னதி, இங்கேருந்து தான் சுவாமி புறப்பாடு தொடங்கும். இது வந்து ஈவினிங்கான வாகனம், சிம்ம வாகனம். இங்கே கொடிமரம், பலிப்பீடம், கொடி ஏறி இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மோற்சவம் டைமில் இப்படிலாம் இருக்குங்க. இந்த மாதிரி பந்தல்கள் போட்டு, கூரைகள் போட்டு அற்புதமாக கோயில் இருக்கும். நம்ம உள்ளே அலோவ் பண்ணுறாங்களான்னு உள்ளே போய் பார்க்கலாம். பெயிண்டிங்கா, வாவ், எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அற்புதம். இங்கே குலோத்துங்க சோழர் காலத்து எத்தனாவது குலோத்துங்கர் ப்ரோ? முதலாம் குலோத்துங்க. குலோத்துங்க. அவருக்கு தான் புகழ் மாது விளங்க புவி மாதுன்னு ஸ்டார்ட் ஆகும். இங்கே வரும் திருபுவன சக்கர இது குலோத்துங்க சோழ தேவர்க்கு ஆண்டு 40 நினைக்கிறேன் இது. அதுக்கப்புறம் ஊரை மென்ஷன் பண்றதுக்கு ஒரு இது மாதிரி, இப்ப இந்தியா, தமிழ்நாடு, காஞ்சிபுரம் அப்படின்ற மாதிரி அப்ப என்ன இருந்ததுன்னா ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து. ஸோ மண்டலத்துக்குள்ள எழில் கோட்டத்து, அது ஒரு கோட்டம் இருக்கு, அதுக்குள்ள எழில் நாட்டு. அதுக்கப்புறம் இப்ப நம்ம வரதராஜ பெருமாள் கோயில், அத்திவரதர் கோயில், அப்போ வந்து என்ன வந்திருக்குன்னா திருவத்தி, அதுக்கு முன்னாடி வரும் திருவத்தியூர் ஆழ்வார்க்கு. ஸோ அத்தியூர் ஆழ்வார்ன்றது தான் அப்போ இருந்த பேரு. ஸோ அதுக்கப்புறம் சோழ மண்டலத்து இப்ப யாரு தானம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு பின்னாடி அப்படி. இங்க வந்து பாத்தீங்கன்னா புகழ்பெற்ற தோசை கல்வெட்டு. இங்க பாருங்க, தோசை. இங்க வந்து தோசை படி, அதாவது இங்க கைங்கரியம் செய்யறவங்களுக்கு அந்த படி, அதுக்கான கல்வெட்டு இது. இதுவும் புகழ்பெற்ற கல்வெட்டு காஞ்சிபுரத்தில், இங்கே வரதராஜ பெருமாள் கோயிலில். கிட்டத்தட்ட 350 மேலே கல்வெட்டு குறிப்புகள் இருக்குது. இது எங்கே இருக்குன்னா, இங்கே பெருந்தேவி தாயார் சன்னதி, அங்கே இப்படி மேலே ஏறி போனோம். அதுக்கு நேராக இங்கே அபிஷேக மண்டபம்னு சொல்லுவாங்க, கண்ணாடி அறைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இந்த கல்வெட்டு இருக்குது. நல்ல கூட்டங்க கோயிலில். இங்க பாருங்க, இது யாரோட பீரியட் கல்வெட்டு? இது வந்து இது எழுத்து அமைப்பை வச்சு பார்க்கும்போது விஜயநகர பீரியடா இருக்கும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் குலோத்துங்க சோழன் பார்த்தோம். அவரது வந்து அந்த நாட்டு அமைப்பு வந்து வேற மாதிரி இருந்தது. இப்ப அந்த ஜெயங்கொண்டத்தை வந்து எடுத்துட்டாங்க. ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து. அவங்க ஆட்சி மாறினாலுமே அது மண்டலம் வந்து சோழ மண்டலம் தான் இருக்கு. அப்புறம் அங்க வந்து எழில் கோட்டத்துன்னு இருந்தது இல்ல, இங்க ஊற்றுக்காடு கோட்டத்து. ஆமா, ஊற்றுக்காடு கோட்டத்து நகரம் காஞ்சிபுரம் திரு அத்தியூர் நின்றருளிய அருளாள பெருமாள் கோயில். இததான் நம்ம வந்து ஆக்சுவலா அந்த கோயிலோட ஃபுல் நேம் வந்து டீடைலா போட்டிருக்காங்க இங்க. காஞ்சிபுரம் திரு அத்தியூர் நின்றருளிய அருளாள பெருமாள் கோயில். இதுதாங்க பழைய பேரு. இந்த ஊற்றுக்காடு வந்து இப்ப கூட இருக்கு. அங்க வாலாஜாபாத் தாண்டி இருக்கு. இங்கேயும் பாருங்க, அந்த தோசைக்கு இங்க கொடுத்துருக்காங்க. தோசை தான் நினைக்கிறேன். ஆமா. இங்க பாருங்க, இந்த 3வது லைன்ல காஞ்சிபுரத்து அருள்மொழி தேவர் பெருந்தெரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெரு வந்து இருந்திருக்கு ராஜராஜ சோழனுடைய இயற்பெயர்ல. 2 இடத்துல இந்த ப்ரூஃப் இருக்கு ப்ரோ. ஒன்னு வந்து நம்ம வரதர் கோயில்ல, இன்னொன்னு வந்து பாண்டவ தூத பெருமாள் கோயில்ல. நம்ம சேனல்லயும் நான் போட்டிருக்கேன். அது நான் உங்களுக்கு அப்புறம் அங்க போகும்போது காட்டுறேன். ஏன்னா இவரு நம்ம சங்கர நாராயணன் இருக்காருல்ல, அவருடைய ஒரு வீடியோல பார்த்தேன். ஓகே. நம்ம காமாட்சி அம்மன் கோயில் ஆப்போசிட்ல ஒரு தெரு இருக்குல்ல, கண்ணேஸ்வரர் அந்த மாதிரி ஒரு தெரு, ஒரு இது கோயில் இருக்குல்ல, வடக்கு கோபுரத்துக்கு ஆப்போசிட்ல. அந்த கோயிலையும் அந்த பேர் கொண்ட ஒரு தெரு. அந்த தெருவே வந்து அந்த அருள்மொழி தேவருடைய பேர்ல இருந்தது அப்படின்ற மாதிரி
ஒரு கல்வெட்டு அந்த கோயில்ல இருந்துதான். ஆனா அதை புதுப்பிக்கிறேன்னு அழிச்சிட்டாங்கன்ற மாதிரி ஆனா சொன்னாங்க. இப்போதைக்கு இந்த 2 இடத்துல கன்ஃபார்மா இருக்கு. ஒரு பெரிய விஷயம், அருள்மொழி தேவர் பெருந்தெரு, ராஜராஜ சோழன் பேர்ல ஒரு தெரு. ஆமா, அவரோட இயற்பெயர்ல ஒரு தெரு இருந்திருக்கு. இப்ப ராஜராஜன் இருந்தாலுமே 3 ராஜராஜன் இருந்திருக்காங்க. யாரும் டவுட், அருமொழின்றது ஒருத்தர் தான், அது நம்ம ராஜராஜ சோழன் தான், முதலாம் ராஜராஜ சோழன். மேபி அந்த தெரு கண்டுபிடிச்ச அந்த தெருக்கு அந்த மறுபடியும் அந்த பேர் வச்சா சூப்பரா இருக்கும். இங்கே மும்முடி சோழ பெருந்தெருன்னு இருக்கு, அது எங்கன்னு தெரியல. பெயிண்ட் அதிகமா இருக்கிறதுனால சரியா படிக்கவும் முடியல. தாயார் சன்னதி இருக்குங்க. தாயார் சன்னதி ரைட் சைடில் அந்த ஸ்லாப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உடையார்பாளையம் பெருமாளை வந்து இங்கே படையெடுப்பு காரணத்துக்காக, இஸ்லாமிய படையெடுப்பு காரணத்துக்காக கொண்டு போனாங்க உடையார்பாளையம்ன்றது. அங்கே போய் அந்த அரசர் வந்து அந்த அவங்கள வச்சுக்கிட்டார், பெருமாளை வச்சுக்கிட்டாரு. திரும்பி அவங்க கிட்டேருந்து மீட்டு கொண்டு வந்த அந்த கல்வெட்டு அது அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா தாயார் சன்னதியில் கீழே அந்த படிக்கட்டில் வந்து கிருஷ்ணதேவராயர் அவருடைய துணைவியாரோடு இருக்கிற அந்த இதுவை பார்க்கலாம். ஏன்னா சுவாமியை போய் பார்த்துட்டு வரவங்க நம்மளை மிதிச்சுட்டு போகணும், என் தலை மேலே அவங்க பாதம் இருக்கணும், அடியாரோடைய பாதம் நம்ம தலை மேலே இருக்கணும்னு அவருடைய சிலையை அங்கே வச்சுருக்காரு. அது வந்து ஒரு நல்ல விஷயம். இப்போல்லாம் போர்டு அதெல்லாம் உபயோகம் பண்ணிவிட்டு அவங்க பேரை பெருசாக போட்டுக்கிறாங்க மேலே. ஆனால் அவர் ராஜா, அவ்வளோ பெரிய ராஜா, தென்னிந்தியாவை கட்டி ஆண்ட ஒரு ராஜா, அவருடைய சிற்பம் இங்கே கீழே இருக்கும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். கேட்கவா? இதுதாங்க. என்ன ஒரு கேட்க போறீங்க? இது வச்சிருக்காங்களே, இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? பிரம்மாண்டமா கட்டிட்டு இருக்காங்க. அதுதாங்க, இதெல்லாம் எதிர்த்து தாங்க நான் நிறைய வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி ரேம்ப்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரேம்ப் ஏறி ப்ரோ, இப்போ சுவாமி சன்னதி மேலே இருக்கும்ல, ஆமா, அந்த மேலைக்கு போறதுக்கு இந்த ரேம்ப். இப்போ மதில் செவரு தாண்டி இது மேலே ஏறி மதில் செவரு தாண்டி நேரா உள்ள செவருல போய் அப்போ எப்படி அது ஓட்ட போட்டு? ஆமா செவருல அந்த ஜன்னல்ல தான் இது பண்ண போறேன்னு சொன்னாங்க. இதை எதிர்த்து நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோங்க. இந்த ஸ்ட்ரக்சர்லாம் வேணாம், கோயிலுக்கு வெளியே க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுக்காக என்னன்னாலும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறோம். ஃபுல்லி பெருமாளுடைய அருளாலாம் இதெல்லாம் நீக்கப்பட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது பெண்டிங்ல இருக்கு ப்ரோ. நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்போ கோர்ட்ல கேஸ் நடந்து இந்த ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறமா தான் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்பயே நிறைய பணிகள் முடிச்சிட்டாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க ப்ரோ, இந்த கல்லெல்லாம் அந்த காலகட்டத்தில் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் நடந்த அந்த கல்லை இந்த மாதிரி டேமேஜ் பண்ணி இந்த மாதிரி இது போடுறதெல்லாம் ஏற்றுக்கப்படாததா எனக்கு தோணுது. இதுதான் மெயின் கோயிலுக்கு போகிற அந்த வழி, உள்ள புண்ணியகோட்டி விமானம் தேவராஜ சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக போகிற வழி. ஆனால் இப்போ செம க்ரௌடாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு கோயில்லையும் வந்து நிறைய கோயில்களில் ஃபாரின் இதுவெல்லாம் வந்து ஒரு 100 வருஷம் 200 வருஷம் பழமையான ஒரு கல்வெட்டோ இல்லை பாறை ஓய்வோ கிடைச்சாலோ அவரை அது பொக்கிஷமாக பாதுகாக்கிறாங்க. ஆமாம், இங்கே பாருங்க, இது வந்து கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 500 இயர்ஸ் இருக்கும் பெயிண்ட். ஆனா ஆக்சுவலா இதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இது எல்லாத்தையுமே படி எடுத்துட்டாங்க. இது ரெக்கார்ட் ஆயிருச்சு, சேஃப். அந்த ஒரு விதத்துல ப்ரோ, நீங்க ரெக்கார்ட் ஆனா கூட இல்ல ரெக்கார்ட் பண்ண ஒரு கரெக்டா ரெக்கார்ட் பண்ணிருப்பாருன்னு நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? இருக்கிற டேட்டா வச்சு சொல்ற அட்லீஸ்ட் ஒரு இல்ல, அதுக்கு அவர் கரெக்டா தான் பண்ணிருக்காரா அப்படின்றதுக்கு ஆய்வு பண்றதுக்கு நமக்கு இந்த ஒரிஜினல் ஆனது தேவைப்படுது. இப்போ டேமேஜ் ஆயிருக்கு. ஆனா இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து அறநிலையத்துறை அமைச்சர் இப்போ புதுசாக வந்திருக்காரு. அவர் இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் கல்வெட்டுகளை பாதுகாக்கணும். அதே மாதிரி இந்த கல்வெட்டு இப்படி இருக்கா, இப்போ கல்வெட்டு படிக்க தெரிஞ்சவங்க படிச்சிருவாங்க. ஆனால் கல்வெட்டு படிக்க தெரியாதவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு போர்டு வச்சிடணும் இந்த கல்வெட்டுல. ஆனா அது இங்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னா, கிட்டத்தட்ட இந்த கோயில்ல மட்டுமே 300 கல்வெட்டு இருக்கு. 2 புக்கா போட்டிருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து. அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் சிறப்பா பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் கொஞ்சம் இப்ப இருக்கிற கவர்மெண்ட் கண்டிப்பா இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா பண்ணுவாங்க, பார்ப்போம். பாருங்க, இப்போ பயங்கரமா அந்த சுண்ணாம்பு தேய்ச்சி
மறைஞ்சிட்டு இருக்குது இல்ல. அதான் இது வரைக்கும் நடந்த ஒரு தப்பை வந்து இனிமேலும் பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும். ஆனா இது ரெக்கவர் பண்றதும் ஒரு டவுட் இருக்கு ப்ரோ. இப்போ என்னன்னா இது வந்து இத்தனை வருஷமா வந்து இது எப்போ அடிச்சாங்கன்னே தெரியல. இந்த பெயிண்ட்லாம் எந்த காலத்துல அடிச்சாங்கன்னு, ஏன்னா நம்ம சின்ன வயசுல பண்ணலாம் ப்ரோ, மேபி ரெக்கவர் பண்ணலாம். லேயரா தானே இருக்கும் மேல இருக்கு. பட் என்னன்னா அது பண்ணும் போதும் கிளீன் பண்ணும் போதும் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு சில இடத்துல கிளீன் பண்ணும் போது டேமேஜ் ஆன கல்வெட்டுலாம் கூட இருக்கு. ஸோ இதை கொஞ்சம் பார்த்து பக்குவமா பண்ண. இங்கேயும் இருக்கு, இங்க பாருங்க, இங்க இந்த சைட்லயும். இது வந்து தெலுங்கு கல்வெட்டுன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு மொழியா இருந்தாலுமே அது ஒரு இன்ஃபர்மேஷனா தான் பார்க்கணும். ஸோ அந்த காலத்துல இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் இதுவா இருக்கு. தமிழ் கல்வெட்டுமே நிறைய இருக்கு. இப்போ நம்ம ராஜராஜ சோழன் பேர் இருக்கிற தெருவு பார்த்தீங்கன்னா அந்த கல்வெட்டுமே வந்து ஃபுல்லா பெயிண்டா தான் இருக்கு. ஸோ அங்கெல்லாம் வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு போர்டோ வைக்கலாம். அதெல்லாம் வந்து நம்ம ஊருக்கே ஒரு பெருமை. நம்ம காஞ்சிபுரத்துல ராஜராஜ சோழன் பேர்ல, அதுவும் அவரோட இயற்பெயர்ல ஒரு தெரு இருந்ததுக்கெல்லாம் வந்து பெரிய விஷயம். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதையும் இப்போ இங்க இருக்கிற இந்த பள்ளி சிற்பம் வந்து உலக ஃபேமஸ். ஆமா. ஸோ அதுவும் இருக்கட்டும், அது வேணான்னு சொல்லல. ஆனா அதுக்கு நிகரான ஒரு முக்கியத்துவம் நம்ம ராஜராஜ சோழன் பேர்ல இந்த தெருவுக்குமே கொடுத்தா நல்லா இருக்கும். ஆமா, இதெல்லாம் வந்து இல்ல ப்ரோ. இப்போ ஒரு 350 கல்வெட்டு இந்த கோயில்ல தான் நிறைய கல்வெட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கோயில்ல கூட சின்ன சின்ன போர்டு, இப்ப அம்பிலாம் போனீங்கன்னா அங்கங்க அந்த போர்டு எல்லா இடத்துலயும் வைக்காம ஒரு முக்கியமான கல்வெட்டு வைக்கலாம். இல்ல எல்லாத்துக்கும் ஒரு புக் எடுத்து இது பப்ளிஷ் பண்ணலாம். இதுதாங்க கண்ணாடி அறைன்னு சொல்லுவாங்க, அபிஷேக மண்டபம்னு கூட சொல்லுவாங்க. இங்கதான் சுவாமி இருப்பாரு. இங்க இருந்து ரெடி ஆகி வாகன மண்டபத்துக்கு போயிட்டு வாகனத்துல இருந்து அதுக்கப்புறமா புறப்பாடு ஸ்டார்ட் ஆகும். பாருங்க, இங்க கூட பாருங்க, அங்க விஜயநகராவுடைய சிம்பிள் மேல இருக்கு பாருங்க. இதுதாங்க என்னுடைய ரெஸ்டிங் ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். அப்பப்போ கொஞ்சம் இதுவாக இருந்தால் இந்த கோயிலில் இந்த மரத்துக்கடியில் வந்து உட்காந்துருவோம் ப்ரோ. இது வந்து ஒரு ஹைட் அவுட் மாதிரி இருக்கும். ஆமா, ஆக்சுவலா நாங்களும் வந்து சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு போவோம் ஃப்ரெண்ட்ஸோட. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் படிச்சுட்டு போயிட்டு வந்து இங்க உட்காருவோம், இல்லைன்னா இங்க உட்காருவோம், இல்லைன்னா அந்த படிக்கட்டுல உட்காருவோம், இல்லை குளத்து இதுல உட்காந்துட்டு இருப்போம். ஆனா இங்க வந்து இன்னும் கொஞ்சம் வெயில் டைம்லலாம் வந்துன்னா இங்க இன்னும் நல்லா இருக்கும். ஆமா, அங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க இருக்கிறது யாருக்குமே தெரியாது, ஆனா எல்லாரும் உங்களுக்கு தெரிவாங்க. இது சக்கரத்தாழ்வார் சன்னதிங்க. இதுவும் பழமையான சன்னதி. இதுவும் குலோத்துங்கா பீரியட், மேபி 1, 2, 3 தெரியல, அந்த பீரியட்ல இருந்தே இந்த சன்னதி இருக்கு ப்ரோ. உள்ள ஏதாவது கல்வெட்டு இருக்கு இங்க? ஆமா, கல்வெட்டு இருக்கு, நான் பார்த்துருக்குறேன். இதெல்லாம் வந்து க்ளோஸ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு வரேன். இங்க பாருங்க, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அத்திவரதர் அனந்த சரஸ் குளம். அந்த மண்டபத்துக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா அத்திவரதர் இருக்காரு. அனந்த சரஸ்குளம் திறந்து தான் இருக்கு, நம்ம உள்ள கூட போய் பார்க்கலாம். ஆனால் செம வெயில் இருக்கிறதுனால நம்ம அப்படியே இங்கேருந்தே பார்க்குறோம். இங்கே பாருங்களேன், ஒரு ராஜமுத்திரை பக்கத்தில். மக்களுக்கு தெரியல இது ராஜமுத்திரை, இதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு அப்படின்னு. அதான் ப்ரோ, இப்போ காமனான இப்போ ஹிஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை பற்றி தெரியும். பட் மக்களையும் நம்ம குறை சொல்லணும். அவங்களுக்கு இப்போ இங்கே ஒரு அறிவிப்பு பலகை ஏதாவது இருந்ததுன்னா ஓரளவுக்கு வந்து இது குறையும். அப்பவும் குப்பை போடுறவங்க இருக்க தான் செய்வாங்க, பட் ஓரளவுக்கு குறையும். இங்கே ஒரு இதோட இம்பார்ட்டன்ஸ் வச்சிடலாம். இது என்னதான் வந்து அவங்க வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து ரூல் பண்ண ஒரு மன்னர்களா இருந்தாலுமே ரூல் பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலுக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த கோயிலுக்கு அவ்வளோ பண்ணியிருக்காங்க. இங்க இருக்கிற கல்வெட்டுக்கள், இங்க இருக்கிற மற்ற மன்னர்களுடைய சின்னத்தெல்லாம் அழிக்காம விட்டுருக்காங்க. அதெல்லாம் நம்ம பாராட்டணும். ஆனா அவங்க பக்கத்துல பாருங்க, இதை எச்சலையை போட்டிருக்காங்க. மக்களுக்கு புரிஞ்சுக்கணும், இதை பார்க்குறவங்களாச்சும் இதுக்கெல்லாம் வந்து மதிப்பு தரணும். மக்களுக்கு புரிதல் வேணும். மக்களுக்கு அந்த புரிதலை அரசாங்கம் வந்து ஊக்குவிக்கணும். இல்லைன்னா கோயில் நிர்வாகம், அரசாங்கத்தை தாண்டி கோயில் நிர்வாகம் நினைச்சாலே இதை பண்ணலாம். ஆமா ஆமா, சுடுதுங்க. அந்த இடம் இருக்கு பாருங்க, அந்த ஏரியால இருந்து நம்ம போட்ட வீடியோ தான். அங்கேருந்து தான் ஒரு ரீச்சுன்றது நம்மளுக்கு ஆரம்பிச்சுது. இந்த குளத்துல இருந்து தான் அத்திவரதருடைய அனந்த சரஸ் குளம். அது வந்து 100 கால் மண்டபம். அங்கே அற்புதமான நிறைய சிற்பங்களை நம்மளால் பார்க்க முடியும். அதன் பிறகு அங்கே கற்சங்கிலி, அந்த கல் சங்கிலியும் அங்கே நம்மளால் பார்க்க முடியும். அது மேற்கு கோபுரம். அது வந்து ரங்கநாதர் சன்னதி, அது வந்து வாராகர் சன்னதி. இங்கே வந்து அந்த குதிரை இருக்குது அந்த மண்டபத்தில். மேபி அதுவும் சன்னதியாக இருந்திருக்கலாம். பாருங்கள், விமானம்லாம் இருக்குது. இப்போ இல்லை.
இங்க சக்கரத்தாழ்வார் சன்னதி. இப்போ வந்து நாங்க அந்த இடத்துக்கு போலான்னு இருக்கோங்க. இங்க பாருங்க, இந்த தரம் போட்டாங்க இங்கெல்லாம். இந்த கோயில்ல ப்ரோ, இந்த கோயிலை சுத்தி இருக்கிற, இப்போ உங்க வீடு இந்த கோயில் சுத்தி தானே இருக்கு, இங்கெல்லாம் வந்து நிலத்தடி நீர் அந்த போர் வந்து ஒரு 20 அடி 30 அடிலேயே வந்துருமாமே. சீக்கிரமே வந்துடும். அதுக்கு ரீசன் வந்து இந்த கோயில்ல இந்த 2 குளம் இருக்கு, அதுக்கப்புறம் நிறைய நிலத்தடி நீர் ஊறுது அப்படின்னு சொல்றாங்க. வேகவதி ஆறும் பக்கத்துல இருக்குல்ல. ஓ அப்படி, அதுவும் இருக்கு. மேபி அது ரீசனா இருக்கலாம். பக்கத்துலயே வேகவதி ஆறு ஓடுது. ஆனா இப்போ வந்து அதுல சாக்கடை தண்ணி அது இதெல்லாம் கலந்து ஓடுது. அந்த அளவுக்கு தண்ணி இல்ல. பட் என்னன்னா, நார்மலாவே வந்து ஒரு நதிக்கரையில அந்த நாகரிகம் தோன்றும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. அது நதி பக்கத்துலயே இந்த கோவில்கள்லாம், இந்த ஏரி வேற இருக்கு ப்ரோ. அந்த இப்போ அல்லாபாத் ஏரின்னு சொல்றாங்களே, அது இப்போ நீங்க ரீசெண்டா சொல்லியிருந்தீங்க, அதை சொல்லுங்க. ஆமா, ரீசெண்டா வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது ஷார்ட்ஸாகவும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாகவும் போட்டிருந்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா அதான் சொல்லியிருந்தேன், அது அருளால புத்தேரி அப்படின்னு இருந்தது. அது வந்து இப்போ அல்லாபாத் ஏரியா மாறி இருக்கு. மேபி நிறைய பேர் சொன்னாங்க அது வந்து இந்த நவாப் அவங்க பீரியட்ல மாறி இருக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்க. அது என்னன்னா, இந்த அருளால பெருமாள் ஆக்சுவலா இதோட மெயின் இது எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கோயிலோட பேர் இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே பார்க்குற எல்லாருக்குமே எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, வரதராஜ பெருமாள் இல்லைன்னா அத்திவரதர் கோயில். ஆக்சுவலாக கோவிலோட கல்வெட்டுக்கள்ல நிறைய இப்போ நம்ம பார்த்த கல்வெட்டுலுமே அருளால பெருமாள் கோயில்னு போட்டிருக்கு. ஸோ அந்த அருளால பெருமாள் கோயில்ன்றது தான் நிறைய இடத்துல கல்வெட்டுலையுமே வந்து மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ அதோட பேர்ல தான் அந்த நீங்க சொன்ன அந்த ஏரியுமே வச்சிருக்காங்க. அது இப்போ நம்ம இந்த கோயிலோட உண்மையான பேரை வந்து எல்லாருமே மறந்ததால அந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் வந்து வேற மாதிரி மாறிடுச்சு. ஆமா, அது எப்படி மாறிச்சுன்னே சார் தெரியல. ஆனா பெருமாளுக்கு நிறைய பேர் இருக்கு ப்ரோ, அது வந்து குழப்பம் கிடையாது. நிறைய பேர் இருக்கு. ஆனா அபிஷியலா இப்ப கல்வெட்டுல பார்த்தோம்ல, காஞ்சிபுரம் திரு அத்தியூர் நின்றருளிய அருளால பெருமாள், அதுதான் அபிஷியல். அதுதான் வந்து ஆக்சுவலான ஃபுல் நேம். எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லணும், அதுதான் ஆக்சுவலான நேம். அந்தந்த காலகட்டத்துல அந்த அபிஷியல் நேம் மாறிட்டே இருந்திருக்கு. ஆக்சுவலா இந்த அபிஷியல் நேம்ன்றது ஒரு காலகட்டத்துல மாறி இருக்கு. அது இப்போ இந்த கோயிலுக்கு வந்து தேவராஜ சுவாமி திருக்கோயில்னு இருக்கு. அதே மாதிரி வரதராஜர்னு இன்னொரு லோக்கல் பீப்புள் சொல்றாங்க. இங்க என்ன நிலவுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உற்சவரா இருக்காருல்ல, அவரை வந்து வரதராஜ பெருமாள்னும் மூலவரை வந்து தேவராஜ சுவாமினும் சொல்றாங்க. ஓகே. ஆனா இவருடைய ஜென்ரலா கோயிலுடைய பேர் அந்த காலத்துல நின்றருளிய பெருமாள், திருவத்தியூர் நின்றருளிய அருளால பெருமாள். இந்த அருளால பெருமாள்ன்றது வந்து கொஞ்சம் காமனா இருக்கு. அத்தியூரான் அதெல்லாம் பல்லவா பீரியட்ல அத்தியூரான்னு ஆழ்வார்களுடைய பாசுரத்துல இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் பழமையானது. ஆனால் இந்த நேம் வந்து இந்த வரதராஜன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சான்ஸ்கிரிட்டோட ஒரு லிட்ரேச்சர் இருக்குது. கூரத்தாழ்வார் இந்த 11ஆம் நூற்றாண்டில் ராமானுஜர் பீரியட்ல இருந்தவர். அவர் ராமானுஜருடைய சீடர் அப்படின்னு சொல்லலாம். அவர் இயற்றிய வரதராஜஸ்தவம் அப்படின்ற அந்த ஒரு லிட்ரேச்சர்லேருந்து இந்த வரதராஜன்ற பேர் வருது. தேவராஜன்ற பேர் வந்து திருக்கச்சி நம்பிகள் இயற்றிய ஒரு லிட்ரேச்சர்லேருந்து வருது. அதுலேருந்து தான் வந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறமாகவும் அந்த லிட்ரேச்சர்ல வந்ததுக்கு அப்புறமாகவும் இந்த அருளால பெருமாள் இருந்திருக்கு. ஏன்னா இப்ப நம்ம பார்த்தது வந்து இவங்களோட பீரியட், விஜயநகர பீரியட் கல்வெட்டு, அதெல்லாம் வந்து 16ஆம் நூற்றாண்டு 15ஆம் நூற்றாண்டு அந்த பீரியட்ல வந்து, ஏன்னா லிட்ரேச்சர்ல அந்த பேர் இருந்தாலும் கல்வெட்டுக்கள் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் படி பாத்தீங்கன்னா அருளால பெருமாள் தான் இருக்கு. அது ஆக்சுவலா இந்த ஏரியாவுக்கு பேர் வந்து அத்தியூர்ன்றது இருக்கு. அதை வந்து இப்போ நின்ற ஊரை வந்து திருநின்ற ஊர்னு சொல்லுவாங்கல்ல. ஸ்ரீரங்க அதை முன்னாடி மரியாதைக்குரிய சொல்றதுனால அத்தியூர் வந்து திருவத்தியூர் ஆகுது. பெருமாள் இருக்கிறதுனால திருவத்தியூர் ஆகுது. திருவத்தியூர் நின்றருளி, இங்க நின்றருளிட்டு இருக்க அருளால பெருமாள் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இங்க இப்பவும் வந்து சில பேர் வந்து பேரருளாளன்னு ரெஃபர் பண்றாங்க. அந்த பழக்கமும் இன்னுமே வந்துட்டு இருக்கு தலைமுறையா. ஆமா, அதான் பெயர்கள் நிறைய இருக்கு. ஆமா, பெயர்கள் அந்த பெயர்கள்லாம் இருக்கு. அந்த பேரருளாளன் அருளாளன்ற பேர் வந்து மக்கள் குறிப்பிடுறாங்க. ஆனா அபிஷியல் நேம் மாறி இருக்கு. அதுதான் சொல்லணும். ஆனா இப்போ அந்த பெயர் வந்ததுனால இப்போ ஒரு மன்னர் வந்து எவ்வளவு கனவோட அந்த கோயில்களை வந்து கட்டியிருப்பாரு. இந்த கோயில் கட்டினதும் நிறைய பேருக்கு யாருன்னு தெரியல. ஏன்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து இதை கெஸ் பண்ணியிருப்பாங்க, மறந்துடுவாங்க, கெஸ் பண்ணி தான் அவங்களோட பேரை வச்சிருக்காங்க. ஆனா நம்ம ஆளுங்க அதையும் மறந்துட்டாங்க. ஸோ அதை பத்தின புரிதல், இந்த இன்ஃபர்மேஷன் வந்து மக்களையும் குறை சொல்ல முடியாது, அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரல. ஆமா, அது உங்களை மாதிரியும் நம்மள மாதிரியும் நம்மளுக்குமே நம்மளும் படிச்சிருக்கோம். நான் இன்ஜினியரிங் படிச்சேன்.
நீங்க என்ன MCA படிச்சீங்க? படிச்சேன். MCA படிச்சீங்க. நம்மளுக்குமே வந்து இது தெரியல. நம்ம இந்த Interest. இதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் ஆமா. இதுக்குள்ள வந்து இது இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம தேடும் போது தான் நமக்கு தெரியுது. ஆமா. சரி நம்ம தெரியப்படுத்தணும். இல்ல ப்ரோ, இது என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போ நான் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல ஹிஸ்டரியுமே படிச்சேன், பட் இது ரிலேட்டடா எதுவுமே கிடையாது. ஆமா, அது கிடையாது. நம்ம ஜென்ரலான ஒரு ஹிஸ்டரியா இருக்கு. MA ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ் வந்து படிச்சேன் நான். அதுல வந்து ஒரே ஒரு பேப்பர் தான், 10 பேப்பர்ல ஒரே ஒரு பேப்பர்ல தான் வந்து நம்ம சவுத் இந்தியன் டெம்பிள்ஸ்னு நம்ம அந்த சோழர் கால கோயில்கள் இருக்கும், தாராசுரம், கங்கை கொண்ட சோழபுரம், தஞ்சை பெரிய கோயில் பத்தி வந்துச்சு. நம்ம ஊரை பத்தியோ இல்ல மத்த ஊர்களை பத்தியோ பெருசா அதுலயும் இல்ல, ஸ்கோப் இல்ல. இதெல்லாம் வந்து நம்மளோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல இதெல்லாம் கல்வெட்டை தேடி போய் படிக்கிறது, ஒரு சிற்பத்தை தேடி போய் பார்க்கறதுலாம் வந்து நம்மளோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல நம்ம கல்வெட்டு தொகுதி புக்லாம் வச்சு படிக்கும் போது தான் நமக்குமே தெரியுது. ஸோ இது வந்து ஈஸியா ஆக்சசபிளா இல்ல நிறைய பேருக்கு போய் சேர்ற மாதிரியான ஏதாவது ஒரு மீடியம் இருந்ததுன்னா நிறைய பேருக்கு இது போய் தெரியும். இல்ல ஆக்சுவலா கோயில்களை வந்து வழிபாடு சார்ந்த ஒரு விஷயமா மட்டுமே பார்க்காம கோயில்ல வந்து இந்த வரலாறுன்றது ஒரு பொக்கிஷமா அடங்கி இருக்கு. அது ஒரு புதையல் மாதிரி இருக்கு. அதை திறந்து வச்சு எல்லாருக்கும் காட்டணும், ஸ்பூன் ஃபீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இப்போ என்னன்னா, இப்போ நம்ம பீரியட்ல நம்ம வந்து ரொம்ப வயசாச்சுன்னு சொல்லல, பட் என்னன்னா நம்ம பீரியட்ல ஓரளவுக்கு புக்ஸ்லாம் நம்ம படிக்கிற ஹேபிட் இருந்தது. இப்போ எனக்குமே அந்த ஹேபிட் இல்லை. இப்போ நமக்கு பின்னாடி வர ஆளுங்களுக்கு சுத்தமா அந்த ஹேபிட் இல்லாதப்போ அந்த புக்ஸை வந்து புக்ஸ்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை எப்படி நம்ம வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கறது ஒரு இனிஷியேட்டிவ் வந்து எடுக்கணும். ஸோ நானுமே இந்த 3 கோயில்கள், இந்த 2 கோயில் பத்தியும் வரதராஜ பெருமாள் கோயில் பத்தியும் இதோட பழைய பேர் பத்தியும் ஒரு வீடியோ என்னோட சேனல்லுமே நான் போடலான்னு இருக்கேன். ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த திருவிழாலாம் முடிஞ்சிட்டு இதை வந்து போடலான்னு இருக்கேன். அது நம்ம கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கும் ஒரு ரெக்வஸ்டா, இனிமேல்ட்டு அந்த பேரை, அந்த பழைய பேரை யூஸ் பண்ணுங்க. அந்த பழைய பேரை மறுபடியும் வந்து புத்துணர்ச்சி கொடுங்க அப்படின்ற ஒரு ரெக்வஸ்டா நம்ம காஞ்சிபுரம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு நான் வைக்க போறேன், உங்களுக்கு சேர்த்துதான். நான் அது இது பண்ணுவோம் ப்ரோ. ஆனா இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்போ எனக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அஸ் ஒரு டிவோட்டியா எனக்கு எந்த பேர் வந்து ஒட்டி இருக்குன்னா வரதராஜன்ற அந்த பேர் தான் வந்து ஒட்டி இருக்கு. அதுல இருந்து நம்ம மாறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் இருந்தாலும் அதை மறக்கணும்னு சொல்லல. அதோட சேர்த்து இந்த பேர் வரலாறு இருக்கட்டும், ஆன்மீகமும் நமக்கு மனசுக்கு க்ளோஸரா இருக்கிற பேரும். அதுவுமே எனக்கு வந்து இந்த கோயில் வந்து வரதர் கோயில், வரதராஜ பெருமாள் கோயில் தான் சொல்லி பழக்கம் சின்ன வயசுல இருந்து. அதை வந்து டக்குன்னு ஒரே நாள்ல வந்து நம்ம மாற்றவும் முடியாது. பட் இருக்கிற அடிஷ்னலான ஒரு ஹிஸ்டரி ஃபேக்டை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு அதை ஸ்ப்ரெட் சொல்லணும், அடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்லணும். அதுதான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி வரலாறு, இந்த மாதிரி பொக்கிஷம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது, ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் தெரிஞ்சுக்கும் போது கோயில் எவ்வளோ முக்கியமானது, கோயிலுடைய முக்கியத்துவம் எவ்வளோ. ஒரு சின்ன சிற்பம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்னைக்கு நம்ம காமிச்சிருப்போம். கிருஷ்ணதேவராயர் அவர் வந்து தாயார் சன்னதி படிக்கட்டில் அவருடைய சிற்பத்தை வந்து வச்சிருக்காரு. எவ்வளோ ஒரு என்ன சொல்றது, டவுன் டு எர்த்தா அவர் இருக்காரு. இதுதான் உண்மையிலேயே டவுன் டு எர்த். இப்போ கங்கை கொண்ட சோழபுரத்தில் பார்த்தீங்கன்னாலுமே ராஜேந்திர சோழனோட சிற்பம் வந்து சின்னதாக தான் இருக்கும். அவங்க அந்த காலத்துல மன்னர்கள் என்ன நினைச்சிருக்காங்க, நம்ம வந்து ஒரு கடவுளுக்கு கம்பேர் பண்ணும்போது நம்மளோட இடம் வந்து இவ்வளவு சின்னதுதான். அவங்களுக்கு முன்னாடி அவங்களோட இடம் அதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, அடியார்கள் இப்போ கடவுளை வந்து கும்பிடுறாங்க தெரியுமா, அந்த அடியார்களுடைய பாதம் நான் என் தலை மேல படணும்னு அந்த இடத்துல அவர் வச்சிருக்காருன்னா நம்ம எந்த மாதிரி நடந்துக்கணும். அதை தாண்டி வந்து இந்த கோயில் இருக்கிறதுனால அந்த காலகட்டத்துல அந்த மாண்பு எப்படி இருந்திருக்கு பாருங்க. இப்போ இருக்கிறவங்க வந்த அடுத்த ஆட்சி வந்த அந்த ஆட்சி பெயர்கள், அந்த கட்டடம், அந்த இது அதெல்லாம் மாத்துறாங்க. ஆனா இப்போ அந்த காலத்துல பாருங்களேன், பாண்டியர் சின்னமும் இருக்கு, சோழர் கல்வெட்டும் இருக்கு. இவங்களது சாளுக்கியாஸ் அவங்கலாம் வந்து பல்லவாசுக்கு வந்து பரம எதிரியா இருந்தவங்க, அவங்களோட கல்வெட்டு இங்க இருக்கு. நம்மோட பல்லவரோட கல்வெட்டு அங்க வதாபில இருக்கு. இப்போ அங்க வந்து பதாமின்னு சொல்லுவாங்க, தமிழ்ல அது வதாபி. அவங்களுக்கு இருக்கு. அவரோட பேரே வந்து வதாபி கொண்டான். வதாபியை வந்து அப்படியே எரிச்சிட்டு வந்திருக்காரு. பட் ஸ்டில் அந்த கல்வெட்டுகள் இன்னும் அங்க இருக்கு. இங்க நம்ம கைலாசநாதர் கோயில்ல அவங்களோட கல்வெட்டு இருக்கு. ஸோ அந்த மியூச்சுவல் ஒரு ரெஸ்பெக்ட்னே வச்சுக்கலாமே, அது இன்னுமே இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, இதெல்லாம் கோயில்கள்ல இருக்கு. இதெல்லாம் நம்ம பசங்களுக்கு, நம்மளுடைய ஃபியூச்சர் ஜெனரேஷன் காட்டுறது மூலியமா அவங்க இன்னும் மாண்போடையும், இன்னும் நம்ம முன்னோர்கள் இப்படி வாழ்ந்திருக்காங்கன்றது தெரிஞ்ச அந்த பெருமையோடையும் பெருமிதத்தோடையும், அது மட்டும் இல்லாம அந்த ஒரு பொறுப்போடையும் அவங்க இருப்பாங்கன்றதுக்காக தான் இவ்வளோ வந்து முயற்சி பண்ணி. இன்னொரு இன்ஃபர்மேஷனும் நான் சொல்லிடுறேன்.
என்னன்னா இப்போ ஒரு ராஜா இருக்காரு, அவங்களோட மனைவிக்கு எவ்வளவு பவர் இருக்கும் நீங்க நார்மலா யோசிச்சு பாருங்களேன். ஒரு கண்ட்ரிய, ஒரு சோழ தேசத்தையே ரூல் பண்றவங்களுக்கு எவ்வளவு இது இருக்கும். குலோத்துங்க சோழனோட மனைவி நம்ம இந்த கோயில் உலகளந்த பெருமாள் கோயில்ல ஒரு தானம் கொடுத்துருக்காங்க. அந்த தானத்தை கொடுத்துட்டு கீழே வந்து ஒம்படை கிழவின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அது என்னன்னா புகழாம, அதாவது இந்த கோயிலுக்கு தானம் கொடுத்தவங்க, கோயிலுக்கு கொடுத்த தானத்தை காப்பாத்துறவங்களோட கால்களை என் தலையில சுமக்கிறதுக்கு சமம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு ராணி, சோழ மகாராணினே சொல்லலாம், சோழ சாம்ராஜ்யத்தோட மகாராணி அப்படி ஒரு வார்த்தையை சொல்றாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த அவங்களோட நம்பிக்கைக்கும் அந்த கோயிலுக்கு சேர வேண்டிய இந்த விஷயத்துக்கும் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டவுன் டு எர்த்தா ஒரு விஷயத்த வந்து போட்டிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். இதெல்லாம் ராஜராஜன் கூட இந்த மாதிரி ஒரு கல்வெட்டு இருக்கு அவரோட இதுல, இந்த பாதத்தை சிரசுல தாங்குறேன் அப்படின்ற மாதிரி விஷயங்களை நீர்நிலை பாதுகாக்கிறதுக்கும் சொல்லியிருக்காரு. இந்த சமண பள்ளிக்கு வந்து அதை பாதுகாக்கிறோம் அதுக்கும் வந்து சொல்லியிருக்காரு. நிறைய விஷயங்களுக்கு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வந்து நம்ம பசங்க கிட்ட, நம்மளுடைய ஃபியூச்சர் ஜெனரேஷன் கிட்ட கொண்டு போக வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அதை தாண்டி அதை பாதுகாக்க வேண்டியது அரசோடைய இந்த நிர்வாகங்களுடைய கடமை. அதுல மக்களாகிய நமக்கும் ஒரு கடமை இருக்கு. அதை நம்மளும் இப்போ இங்க அந்த வரலாற்று சின்னம் பக்கத்துல அவ்வளவு குப்பை போட்டிருந்தாங்க. அதெல்லாம் ஒரு சின்ன சிலை இருந்தா கூட அதோட இம்பார்ட்டன்ஸ் அட்லீஸ்ட் நீங்க தேடி தெரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயம் தெரியலன்னா தேடி தெரிஞ்சுக்கோங்க. தேடுறது இப்போ எல்லாருக்கிட்டையும் மொபைல் ஃபோன் இருக்கு, எல்லாருக்கிட்டையும் இன்டர்நெட் இருக்கு. ஸோ ஈஸியா நிறைய இன்ஃபர்மேஷனும் ஆக்சசிபிளா இருக்கு. ஒரு 20 years 30 yearsக்கு முன்னாடி வந்து புக்ஸ் தான் ஒரே சோர்ஸா இருந்தது. இப்போ இவரோட வீடியோஸுமே நிறைய இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து போடுறாங்க. உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியலனா தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன எஃபர்ட்ஸ் நீங்களும் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். கண்டிப்பாக. இப்போ நம்ம மிச்சம் இருக்கிறது மேற்கு கோபுரம் போய் பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். ஓகே. இந்த இடத்துல நின்று தாங்க நான் எனக்கு பிடிச்சமான எதனா பேசணுன்னா இந்த இடத்துக்கு வந்து பேசுவேன். அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடம். இந்த மரம், இந்த பெரிய அரச மரம், அதுக்கப்புறம் இந்த ரங்கநாத சன்னதி. ஆக்சுவலாக எனக்கு பெருமாளில் சயன காலத்தில் இருக்க பெருமாள் ரொம்ப ஃபேவரட். இந்த பெருமாள் இங்கே இருப்பார், சன்னதி மூடி இருக்குது. அதனால் இந்த இடம் எனக்கு ரொம்ப ஃபேவரட். இங்கே நாகர்கள் சன்னதிலாம் இருக்குது, அது வாராகர் சன்னதி. அப்படியே நம்ம சுற்றிக்கிட்டு அங்கே இருக்கு பாருங்கள் வசந்த மண்டபம். அங்கே தான் வந்து அத்திவரதர் வந்து வச்சிருந்து தரிசனம்லாம் பண்ணோம் 48 நாள். 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் ப்ரோ. இங்க இருக்கிற இடத்த ஃபுல்லா வந்து நான் தேடிட்டு இருந்தேன். அந்த பல்லவர் கால தூண் ஒண்ணு இருக்குன்னு படிச்சேன்ல, அது ஃபுல்லா வந்து இங்க தேடிட்டு இருந்தேன். எங்கேயுமே இல்ல. மேபி அது பாதுகாத்து எங்கேயாவது எடுத்துட்டு போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. மேபி மியூசியம்ல இருக்கா என்ன, அங்கேயும் தேடி பார்த்தேன் இல்ல. பட் புக்ல மட்டும் இருக்கு, பட் எங்க இருக்குன்றது தெரியல. எந்த புக்ல இருக்கு? அந்த கல்வெட்டு தொகுதி புக் இருக்குல்ல, 2 கல்வெட்டு தொகுதி புக் இருக்கு வரதர் கோயில். அதுல இன்ட்ரோ முன்னுரையில இருக்கும் பல்லவர் காலத்தை சேர்ந்த ஒரு தூணும் இங்க இருந்து கண்டெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எங்க இருக்குன்றத இன்ஃபர்மேஷன் இல்ல. சப்போஸ் இந்த வீடியோ பாக்குற ஏதாவது பெரிய ஆளு யாருக்காவது தெரிஞ்சுதான் அதை கொஞ்சம் சொல்லுங்க. என்ன அது என்ன பெரிய ஆளு? நம்மளோட வரலாற்று ஆர்வலர்கள். அது நமக்கு நம்மளோட கொஞ்சம் பெரிய. வாராகர் சன்னதி இதெல்லாம் எவ்வளவு பழசு ப்ரோ? இது அந்த யோக பீரியட்ல விஜயநகர பீரியட்ல இருந்து? விஜயநகர பீரியட் கண்டிப்பா விஜயநகர பீரியட் தான் ப்ரோ இருக்கும். அரங்கநாதர்னா படுத்துட்டு இருக்கிறது தானே? ஆமா, அரங்கநாதர் படுத்து சைன குளத்துல இருக்க ரங்கநாதர் அரங்கநாதர் சொல்றேன். ஆக்சுவலா அந்த வாராகர் சன்னதின்ற போர்டு வந்து கொஞ்ச நாள் முன்னாடி இல்லைன்னு நினைக்கிறேன். இவர் அயக்ரீவர்னு நினச்சி வந்து இவருக்கு பூஜை பண்ணிட்டு இதுவெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே ஓகே. அந்த வழிபாட்டு அந்த இதுன்றது மேலோங்கிடுச்சு ரொம்ப. வழிபாடு ஓகே முக்கியம், ஓகே தான், பட் அதோட நம்பிக்கை அது வியாழக்கிழமைனா அயகிரர் கோயிலுக்கு போயிட்டு அந்த படிப்பு வரணும்னு சொல்லிட்டு ஸ்கூல் டைம்லாம் போக சொல்லுவாங்க. போயும் ஒன்றும் ஆகலை. சூப்பராக இருக்குங்க இங்கேருந்து அப்படியே பார்க்க. ஒவ்வொரு விமானமும் பாருங்களேன், அதுதான் புண்ணியகோட்டி விமானம். அற்புதமாக இருக்குது. ஈவினிங் டைம்லலாம் ஒரு சன்செட் டைம்லலாம் வந்தோன்னா சூப்பராக இருக்கும். இந்த வெயில்லையுமே அவ்வளோ அழகாக இருக்குது. இது தாங்க 100 கால் மண்டபம். பயங்கரமான ஒரு ஆர்கிடெக்சரல் ஒண்டர் அப்படின்னு சொல்லலாம். உள்ளே போய் நீங்கள் பொறுமையாக பார்க்கணும் இந்த 100 கால் மண்டபத்தை. அதோடைய ஒரு தம்ப்நெயில் என்னென்னா வெளியவே நல்லா இருந்தால் தானே நீங்கள் உள்ளே வந்து வீடியோ பார்ப்பீங்க. அந்த மாதிரி
வெளியவே இந்த ஆர்கிடெக்சரல் ஒரு விஷயம், இந்த கல் சங்கிலி இருக்குது. அப்போ அவங்க நினச்சிப்பாங்க உள்ளே என்னெல்லாம் இருக்கும்னு நினச்சிப்பாங்க. அந்த அளவுக்கு உள்ளே வந்து சூப்பரான விஷயங்கள் இருக்குது. அந்த காலத்து சுழலும் தூண்கள்லாம் இருந்திருக்கு. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உடஞ்சிருச்சு. அதெல்லாமே உள்ள செமையாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். சிற்பங்கள், புடைப்பு சிற்பங்கள் தூணில். இங்கே பாருங்கள், இதுதான் இந்த பிரம்மோற்சவத்தோடைய அந்த ஷெட்யூல் அட்டவணை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் வந்து புதன்கிழமை தானே ப்ரோ இன்னைக்கு? இல்லை வியாழக்கிழமை 28. இங்கே தங்கச்சப்பரம் காலையில், அதுக்கப்புறம் மாலை சிம்ம வாகனம், 2ஆம் காப்புன்னு ஒரு இது இருக்குது. இன்றைக்கி நைட்டு அது நடக்கும். அதுக்கப்புறமா அது முடிஞ்சு அப்படியே காலையில் அம்ச வாகனம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஈவினிங் வந்து சூரிய பிரபை. 30ஆம் தேதி உலக புகழ்பெற்ற கருட சேவை. அதுக்கப்புறம் அனுமந்த வாகனம் மாலை. அதன் பிறகு சேஷ வாகனம் 31 ஞாயிற்றுக்கிழமை. அதுக்கப்புறமா சந்திர பிரபை. இந்த 31 ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் வந்து ஒரு கோயில் பயணத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். அதுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா டிக்கெட்ஸ் இருக்குது இன்னும், வரணும்னா வாங்க. அதுக்கப்புறம் தங்க பல்லக்கு, யாழி வாகனம் 2ஆம் தேதி, தங்க சப்பரம், யானை வாகனம். அந்த தங்க பல்லக்கில் வந்து நாச்சியார் திருக்கோலத்தில் வருவார் சுவாமி. அது நிறைய இடங்களுக்கு போவார் அன்னைக்கு, அந்த நாளில். அது சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் யானை வாகனத்துக்கு அப்புறமா 3ஆம் தேதி திருத்தேர். சூப்பராக இருக்கும் திருத்தேர். அதுக்கு அடுத்த நாள் வந்து தொட்டி திருமஞ்சனம், குதிரை வாகனம், ஆள்மேல் பல்லக்கு, அன்றைக்கே தீர்த்தவாரி, அன்று இரவு புண்ணியகோட்டி விமானம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆராதனம். அது அடுத்த நாள் இந்த 6/6 சனிக்கிழமை வந்து வெட்டிவேர் சப்பரத்தோட முடியுது உற்சவம். இதுதாங்க மேற்கு கோபுரம். மேற்கு கோபுரத்துலேருந்து உள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி இந்த 4 கால் மண்டபம். இதுலேயும் அந்த கற்சங்கிலிகளை பார்க்கலாம். இதுதான் வசந்த மண்டபம். இங்கே தான் அத்திவரதர் இருந்தார். அற்புதமான நாட்கள் அந்த நாட்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவிழா நாட்களில் இங்கே வந்து மண் போட்டுருவாங்க. மண் போட்டு சமப்படுத்திடுவாங்க. ஸோ இந்த 10 நாளும் வந்து இந்த டோர் திறந்து தான் இருக்கும். காலை மாலை நைட்டுன்னு சொல்லிட்டு டோர் திறந்தே தான் இருக்கும். இது நான் பார்த்துதாங்க பாண்டியர் காலத்து கல்வெட்டு குறிப்பு. இதில் வந்து சடையவர்ம சுந்தரபாண்டியனுடைய இந்த வீரதீர செயல்களை கூறுகிறது. அது என்ன ப்ரோ சொல்லுது? அதில் பார்த்தீங்கன்னா கேரள, மகத, ஒய்சல, சோழ அரசுகளை வெற்றி கொண்ட சுந்தரபாண்டியனின் வீர செயல்களை புகழ்கிறது அப்படின்னு போட்டிருக்கு. திருவிழா கோலத்தில் கோயில் இருக்குது. இந்த கோயிலில் இருக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் முன்னாடி இந்த ஸ்ரீபாத தாங்கிகள் கிட்ட பேசும்போது சொல்லியிருக்கேன்ல, டிஸ்டன்ஸ் அதிகம்னு. ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகம். மற்ற கோயில்கள் காட்டிலும், தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற கோயில்கள் காட்டிலும் இந்த பெருமாள் தான் ரொம்ப தூரம் போயிட்டு வருவார். இங்கேருந்து பெரிய காஞ்சிபுரம் கங்கை கொண்ட மண்டபம், கங்கனா மண்டபம்னுவாங்க, அது வரைக்கும் போயிட்டு வருவார். ஸோ செம்ம டிஸ்டன்ஸ் அது. ப்ரோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் ப்ரோ வரும் இங்கேருந்து கங்கை கொண்ட மண்டபம்? பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ஒரு 5 கிலோமீட்டர் சொல்லுவாங்க. 5 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர்ஸ் போக 7 கிலோமீட்டர்ஸ் வரன்னு ஒரு வேலைக்கே ஒரு 15 கிலோமீட்டர் 15 to 14 கிலோமீட்டரு. ஈவினிங்கும் அதே மாதிரி. ஈவினிங் இப்போ காலையில் ஒரு ரவுண்டு, ஈவினிங் கூட ஓரளவுக்கு வெயில் தாழ்ந்து இருக்கும். இப்போலாம் நமக்கு கொஞ்சம் தூரத்துக்கு வந்து நடக்கிறதுக்கு அவ்வளோ சிரமமாக இருக்குது. பகலில் அவ்வளோ உச்சி வெயிலெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க ப்ரோ. கருட சேவை அப்போலாம் ரிட்டர்ன் வரும்போது உச்சி வெயில் 12 மணி 1 மணி இருக்கும். நிஜமாவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரெஸ்பெக்ட். அவங்க தூக்கிட்டு வராங்க. அந்த அவங்க பேர் என்னது? ஸ்ரீபாதம் தாங்கிங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றிகள். இப்போ நம்ம ஏகாம்பரநாதர் கோயில்ல கூட அந்த சக்கரம்ன்ற அந்த வண்டியில வச்சு இழுத்துட்டு வர்றது மாறிடுச்சு. ஆனா இவங்க இன்னும் ட்ரெடிஷ்னலா தூக்கிட்டு வராங்க. இதுதான் இன்று காலை வந்த அந்த தங்க சப்பரமா? ஆமா, தங்க சப்பரம். பாருங்க, இந்த ஒயிட் ஆங்கிளில் இந்த கிழக்கு கோபுரம் செம்மையாக இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 நிலை ராஜ கோபுரம். இங்கே பொற்றாமரை குளத்தை ஸ்லோவாக காட்டுறேன்.
அழகு அழகு அழகு. கண்டிப்பாக இந்த பக்கம் வந்து பாருங்கள். அந்த பக்கம் நீங்கள் ரெகுலராக வர முடியும். இந்த பக்கம் இந்த விழா நாட்களில் தான் வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த கோபுர வாசல் வழியாக வர்றதுக்கு நல்லாயிருக்கும். ப்ரோ இப்போ இந்த இடத்த எப்படி கடக்க போகிறோம்? நான் ஓடிடுவேன். பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் நானும் பார்த்தி ப்ரோவும் நிறைய விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டோம். நிறைய கோயில் கோபுர வாசல்லேருந்து உள்ள வரைக்கும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நிறைய தெரியாத விஷயங்கள், தெரிஞ்ச விஷயங்கள் நிறைய இருக்குது. இங்கே ஸ்பெஷலாக இன்னும் சொல்லணுன்னா ஒரு இடன் விஷயமா இங்கே விநாயகர் சன்னதி உள்ளே இருக்குது. தெரியும்ல ப்ரோ உங்களுக்கு? அது இல்லை ப்ரோ, எனக்கு தெரியல, நான் பார்த்தது இல்லை. விநாயகர் சன்னதி இருக்குது ப்ரோ. எங்கன்னா இங்கே இந்த மலையாள நாச்சியார்னு இருப்பாங்கல்ல, ஓகே, மலையாள நாச்சியார் சன்னதிக்கு இப்படி உள்ளே வந்தீங்கன்னா இப்படி உள்ளே ஒளிஞ்சிட்டு இருப்பார். ஓ, நான் பார்த்தது இல்லை. நான் பார்த்தது விநாயகர் சன்னதி இருக்குது. அதுக்கப்புறமா தன்வந்திரிக்கு இங்கே சன்னதி இருக்குது. தன்வந்திரிக்கு ஸ்ரீரங்கத்துலேயும் இங்கேயும் இருக்குதுன்றது வந்து ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் சுவாமி வந்து கட்டுமலை கோயில் மேலே ஏறி தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும். செம்ம க்ரௌடு, எப்பயுமே க்ரௌடாக தான் இருக்குது இந்த கோயில். அது இப்போ வந்து வீக் டே, ஆக்சுவலாக இது வியாழக்கிழமை அன்னைக்கு வீக் டே, அப்போவுமே அவ்வளோ க்ரௌடு. இன்னும் வீக்கெண்ட்லாம் வந்தீங்கன்னா அவ்வளோதான். அதுவும் அத்தியோர டைம்லலாம் அப்பா, அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது, நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணுறேன் ப்ரோ. ஊர்லேருந்து வருவேன் காலையில் ஒரு 5 மணிக்கு ஃபுல்லாக நடந்துட்டு இருப்பாங்க. 4 மணிக்கு 3 மணிக்கெலாம் வந்து நடந்து போயிட்டே இருப்பாங்க. எங்கள் வீடும் கோயிலுக்கு பக்கத்துலையா, வந்தவங்க வந்து போயிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு மெமரி அது. நல்ல வேலை. அதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஒரு 6-7 மாதம் கழிச்சு கோவிட் வந்தது. நீங்கள் நினச்சி பாருங்களேன், இந்த ஜூலை ஆகஸ்ட்லலாம் வந்து இருந்துச்சுன்னா ரொம்பவே சிரமமாக போயிருக்கும். நல்ல வேலை அது மார்ச் மாதத்துக்கு கொஞ்சம் தள்ளி வச்சாங்க. கோவிட் தள்ளி வச்சிச்சு. ஆமாம், அதான் நல்லா இருந்ததுங்க. இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு நிறைய அரிய தகவல்கள், நிறைய நீங்கள் இந்த சுற்று வட்டாரத்தில் இருந்தாலுமே தெரியாத பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கே வந்து எனக்கு தெரியாத பல விஷயங்கள் இவர் சொன்னார், இவருக்கு எனக்கு தெரியாது, நீங்கள் நிறைய சொன்னீங்க, நான் சொன்னேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த காணொலியில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் நிறைய பேருக்கு பகிருங்க. பகிர்ந்து வந்துட்டு நீங்களும் வந்து இந்த கோயிலில் வந்து பாருங்கள். என்னுடைய குறிக்கோள், என்னுடைய வேண்டுதல் என்னென்னா, கோயிலுடைய பழமை மாறாமல் கோயில் வந்து காப்பாற்றப்படணும். அதே மாதிரி இந்த அற்புதமான விஷயங்களை நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு நம்ம கொண்டு போகணும். இன்னும் அவங்க பெருமிதத்தோடையும் இன்னும் நம்ம முன்னோர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள மாதிரியே வந்து நம்ம வாழ்க்கை நெறியோடு நடத்தணுன்றது என்னுடைய ஒரு ஆவல். அதுதாங்க. இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு நல்ல வீடியோடன் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் அண்ட் பார்த்திபன். பை.